புருஷன் இல்லாத ஒரு பொண்ணு மேல முதலாளியே கைய வைக்கிறாரு. நம்ம ஹீரோவோட கடைக்கு முன்னாடி பத்ரா வந்து நிக்கவும் அங்க வேலை பாக்குற ஒரு பொண்ணும் அவங்களோட மகளும் நின்னு பயப்படுறாங்க. இத கவனிச்ச நம்ம ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்டா, புருஷன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க வாங்கி வச்ச கடன் அடைக்கிறதுக்காண்டி பத்ரா கிட்ட வேலை செஞ்சேன்னு சொல்றாங்க. யாரும் இல்லாத நேரம் அவர் என்கிட்ட தப்பா நடந்துகிட்டாரு. என்னோட விடாம என்னோட பொண்ணு மேலையும் தப்பா கைய வச்சாரு. அது பிடிக்காததுனால அங்க இருந்து நான் வந்துட்டேன்னு சொல்றாங்க. இது தெரிஞ்ச நம்ம ஹீரோவும் என்ன பண்ணன்னு தெரியாம நிக்கும் போது அடுத்த நாள் காலையிலே 2 பேரும் தூக்குல தொங்குறாங்க. இதுக்கு பத்ரா தான் காரணம்னு சொல்லிட்டு அவரை தேடி போய் அடி அடி நடிக்கிறாரு. இதே நேரத்துல ஹீரோயினோட வீட்டுல இந்த பத்ராக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறதா பேசி முடிச்சிட்டாங்க. இந்த கல்யாணத்தை தலைமை தாங்கி நடத்துறது நம்ம ஹீரோவோட அப்பா. பொண்ணை தூக்கவும் முடியாம அந்த கல்யாணத்து அன்னைக்கே பத்ராவோட வீட்டுல போய் நிக்கிறாங்க. பையன் குடிச்சிட்டு கஷ்டப்படுறத பார்த்து அப்பாவும் நீ பொண்ணை தூக்குடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஜாலியா போய் பொண்ணை தூக்க போனா அங்க பொண்ணையே காணோம். பத்ராக்கும் நம்ம ஹீரோக்கும் மாறி மாறி சண்டை நடக்குது. அதுல அடி வாங்கின நம்ம ஹீரோவை அந்த சுமதி வளைவுல கொண்டு போய் அவனை கொன்றுவோன்னு சொல்லி பத்ராவும் தூக்கிட்டு போறாங்க. அந்த இடத்துல பத்ரா போய் நின்னா அவன் கொண்டு போட்ட அந்த பொண்ணு வந்து நிக்கிறா. பார்த்து அரண்டு போனவன் திரும்பி பார்த்தா மயக்கமான நம்ம ஹீரோ எலும்பி நம்ம எஸ்ஐயும் பத்ராவையும் அந்த இடத்திலே கொல்லுறாரு. கொஞ்ச நேரத்துல அங்க இருக்கிற எல்லாரும் மறைஞ்சு போறாங்க. பார்த்தா அவங்க எல்லாரையும் கொன்னது அந்த சுமதி. நம்ம ஹீரோவும் சுமதி வளைவுல இருந்து தப்பிச்சு ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல வந்து ஹீரோயினா பாக்காங்க. 2 பேரும் அந்த இடத்துல கட்டி பிடிச்சு அழுறாங்க.